Praise the Lord. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எரிகோ பட்டணத்தின் மதில்களை ஒரு நாளும் ஒருவராலும் பிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மதில் சுவராய் அவைகள் காணப்பட்டாலும், விசுவாசத்தோடு கூட அந்த எரிகோ மதிலை 7 நாள் சுற்றி வரும் பொழுது தேவன் அந்த எரிகோ ஒன்றும் இல்லாமல் போகும்படியாக சுக்குநூறாக உடைந்து விழும்படியாய் செய்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலேயும் ஒருவேளை அப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க. தேவன் மேல மாத்திரம் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எரிகோக்களையும் உடைத்து அவைகள் உங்கள் கால்களிலே அவர் விழும்படியாய் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் எரிகோவை 7 நாளிலே விழப்பண்ணின தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து வீழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு முன்பாக எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா எரிகோக்களும் இயேசுவின் நாமத்தினாலே தகர்ந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் விலகட்டும், தடைகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தடைகளை மாற்றி வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தின் பேரிலும் நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.